வணக்கம். மத்திய அரசின் தமிழ்நாட்டிற்கான சில திட்டங்கள். தமிழ்நாடு இளைஞர்கள் வாழ்வில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியுள்ள மத்திய அரசின் திட்டங்கள். பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 9 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் திறன் மேம்பாட்டு மையங்கள் 480 கடந்து இளைஞர்களை வேலைவாய்ப்புக்கு தகுதி செய்யும் தொழில் களஞ்சியங்களாக விளங்குகின்றன. 61 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உதயம் தளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 43,000க்கும் அதிகமான புதிய தொழில் நிறுவனங்கள் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டு இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தொழில்துறை மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத் துறையினரால் அங்கீகரிக்கப்பட்ட 14,000க்கும் அதிகமான புத்தாக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் சுய தொழில் சூழலை வளர்த்தெடுத்து தொழில் முனைவை வலுப்படுத்தியுள்ளன. 7,000க்கும் அதிகமான பெண்கள் தலைமையிலான புத்தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் புத்தாக்க முயற்சிகளுக்கு உந்து சக்தியாக திகழ்கின்றன. மதுரை எய்ம்ஸ் மற்றும் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் நிறுவப்பட்டுள்ளதுடன் தமிழகத்தின் மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்பட்டு சுகாதார கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. 450க்கும் அதிகமான தொழிற்பயிற்சி கல்வி நிறுவனங்கள் தொழிற்கல்வியை வலுப்படுத்தி இளைஞருக்கு திறன் மேம்பாட்டுக்கான வாய்ப்புகளை அதிகரித்துள்ளன. வளர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா வளம் பெறும். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். தமிழ்நாட்டின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்வதே வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தீர்க்கமான பாதை. அனைவருக்கும் பலனை அளிக்கக்கூடிய பல்துறை வளர்ச்சி மற்றும் மாநிலத்தின் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதில் மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகிறது என பிரதமர் மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். ஜெய்ஹிந்த்.